இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரெக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்குறோம்? பரிதாபம் சேனல் தான் பார்க்குறோம். ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் பார்க்குறோம். பார்க்கலாமா? ஆறு மணிக்கு கிளம்பணும்னு சொன்னா எந்திரிக்கிறதே 7 மணிக்கு எந்திரிச்சா எப்படா வர்றது? வர கல்யாணம் தானே, தாலி கட்டுற 8:30 தான் போட்டுட்டு அதுக்கு அம்மா கத்துவாடா. எங்க அம்மா எங்க? அப்ப போய் 3 நாள் ஆச்சு. அவ தம்பி வீட்டு கல்யாணம்ல 3 நாள் அங்கேயே பண்டுலியம் பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கா. வா என்ன பண்றது, அங்க நடந்து வாடா. டென்ஷன் ஆகுது எனக்கு. சிரிச்சிட்டு போறேன் கல்யாண வீட்டுல இவங்க 4 பேர் சிரிச்சிட்டு ஓடுறது அங்கிட்டு இங்கிட்டு வேலையா வச்சிருக்காங்க. திட்டுறான் அப்படின்னா பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். என்னடா பிடிக்கலப்பா? நல்லா இருக்கா? இல்ல இல்ல நல்லா என்ன பாருங்கறீங்க. வீட்டுல பார்த்தா டக்குனு என்னடா சைட் அடிக்கிறேன் அடிக்க வேண்டியது, வெளிய வந்து பார்த்தா இங்க என்ன பாரு பாரு. உன்னை ஈவ் டீசிங் பண்ண சொல்லல நானு. உள்ள நல்லா இருக்கான்னு பாரு, நம்ம சொந்தக்கார பிள்ளையா இருந்தா பேசி முடிப்போம்னு அந்த அர்த்தத்துல சொல்றியா? நீங்க பார்த்து முடிவு பண்ணுங்கப்பா. என்கிட்ட வந்து இதெல்லாம் கேட்டுக்கிட்டு என்ன எனக்கு பிடிச்சதான் நீ பண்றியாக்க? ஏண்டா கல்யாண வீடு சட்டையை போட்டு வாடான்னு இந்த டி-ஷர்ட்டை போட்டுக்கிட்டு நாட் மை ப்ராப்ளம்னு வந்து நிக்கிற. இதெல்லாம் நான் கேட்டா பண்றேன். பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்க. என்னடா சிரிக்கிற, வெக்கப்படுறியா? ஐயய்யா இத போய் என்கிட்ட கேட்டுக்கிட்டீங்க. பிடிச்சிருக்கு நீங்க பாருங்கப்பா. என்ன பேசணுமா? பேசுங்க. நீ சிரிக்கிறியா? அவ்வளோதான் ஆசையா வச்சுருக்காங்க. தங்கச்சி மாதிரியா இருக்க போகுது. ஐயோ அதெல்லாம் நடக்க போகுது. சரிப்பட்டு வராது. பாப்பாவா ஏனாம்டா சொல்றேன் கேளுடா. பொண்ணு ஏன் வணங்குறீங்க? எனக்கு அது முறை வருதுடா. வருது அவங்க அம்மா எனக்கு முறை வருதுடா. அப்படின்னா உனக்கு தங்கச்சி போய் கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா? முன்னாடி சொல்ல வேண்டியது பொண்ணு பார்த்து எல்லாம் நடக்கும். என்னடா இந்த பொண்ணு தானடா நான் தானடா சொன்னேன். தங்கச்சி முறை வருது எதுக்கு காமிச்சிக்கிறீங்க பொண்ணு? ஏண்டி என்ன வேண தங்கச்சி முறை எதுக்கு அந்த பொண்ணு தங்கச்சி முறை வாங்குறீங்க? எனக்கு அலஞ்சானா இருப்பான் போலயே. வீட்டுக்கு போ. நேரம் கல்யாணத்துக்கு வரமாட்டேன் தானே சொன்ன பேருக்கு வந்தா. பொண்ணு பார்த்து போடா போல அடிச்சு மூஞ்சி போயிடலாம். பொண்ணு தங்கச்சி எல்லாம் பார்த்து என்னடா தெரியல என்ன முறைன்னு. ராஜேஸ்வரி உனக்கு இந்த ஒரு பாஸ்கரன் இருக்காருல்ல? ஆமா பாஸ்கர் மகளை பாத்திருக்கேன். பாஸ்கர் மகன் எங்கே வெளியில பெங்களூர்ல வேலை பாக்குது. ஆமா ஒரு அருமையான குடும்பம். பாஸ்கரன் ஒய்ஃப்லாம் வந்து ரொம்ப தங்கமான பூச்சி மாதிரி இருக்கும். இவன் என்ன இவனுக்கு என்ன மட்டும் இவனை கேட்டு சொல்ல கூப்பிடுவேன். ஏய் சுதாகர் வாடா. என்ன பாஸ்கரன் பொண்ணு ஒருத்தர் தெரிஞ்ச ஆள் ஒருத்தர் டியூஷன் போவில்ல? ஆமா. அந்த ஏரியால தான் அவங்களுக்கு வீடு. தங்கமான குடும்பம். உள்ள வந்து பெங்களூர்ல வேலை பார்க்குது. நல்ல கையில எல்லாம் இவ்வளவுலாம் சொல்றதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு வந்து தங்கச்சி முறையா முறை கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணுங்க. ஒரு தடவை செக் பண்ணுங்க முதல்ல. அப்புறம் போட்டோ காமிச்சு ஓகேன்னாக்க அப்புறம் போயிட்டு வந்துட்டு இந்த பொண்ணு உன் தங்கச்சி முறை வருதுன்னு சொல்லுவீங்க. பாஸ்கர் எனக்கு அண்ணே முறை வேணும்டா. அவரு அப்ப அண்ணனா கன்ஃபார்மா? தெரியாம நான் வந்து சொல்லுவேனா? சொன்னீங்களா போன சொன்னீங்களா? போன தடவை நான் கேக்குறேன்னு தான் சொன்னேன். விசாரிச்சா இல்லன்ட்டாங்க. முறை அண்ணன் முறை அம்மா அண்ணா முறை வருதுன்னா கரெக்ட் முறை தான். சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க பேசலாம். என்ன தங்கமான குடும்பம். எப்படி வேலை பார்க்குது? அப்பா வந்து கவர்மெண்ட்ல வேலை பார்க்கறாரு. எனக்கு ரொம்ப பழக்கம். சம்பந்தம் வந்து நமக்கு ரொம்ப இதா இருக்கு. பெங்களூர்ல வேலை பார்க்குது புள்ள. கை நிறைய சம்பாதிக்குது. நீயும் வேலைக்கு போற. 2 பேரும் சேர்ந்து சம்பாதிச்சீங்கன்னா வருங்காலத்துல வந்து நல்ல ஸ்கூல்ல படிக்க வைக்கலாம் பிள்ளைய. லைஃப் வந்து உங்களுக்கு மேனேஜ் ஆயிரும். பெங்களூர் கூலா இருக்கும். நீ பெங்களூருக்கே போய் செட்டில் ஆயிரு பேசாம. இங்க நல்லா ஆமா தான் ஐடி கம்பெனி அது இது. ஐபிஎல் இந்த ஆர்சிபி ஜெயிச்சிச்சு அப்படின்னா ஊரு பூரா பிரச்சனை பண்ணி போற ஒரு டிஎன் வண்டி எல்லாம் புடிச்சு நிறுத்துவாங்க. என்ன போலீஸ்காரன் பார்த்து கை தட்டிட்டு போவாங்க. அன்னைக்கு வீட்லயே இருந்துறியா? அப்ப சூப்பர்ல அருமையா இருக்குல்ல. சரியா அப்ப பேசிடலாம்ல. போட்டோ பிடிக்கலன்னு சொல்லிட கூடாது. அப்புறம் இல்ல போட்டோ காட்டுங்க. நல்லா இருக்குன்னா அப்புறம் எல்லாம் நல்லா இருந்து போட்டோ சீரியல்ல என்ன பண்றது? போன போட்டோ கட்டிட்டாங்க. ஆர்வம் தாங்கல. ஏன் நல்லா பாருங்கப்பா. இந்த இருக்குடா. இந்த பொண்ணா கண்ணு ஒரு மாதிரி இருக்கும். இல்ல நல்லா நல்லா இருக்கு. ஏப்பா நல்லா இருக்கா? இந்த பொண்ணே முடிச்சிருங்கப்பா. பெங்களூர்ல வேலை பார்க்குறான். இருங்க பேசிட்டு வரேன். சரி பேசுங்க 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 பேசுங்க. பேசுமா இப்பயே கல்யாணம்
டக்குனு ஒரு பொண்ணை பார்த்தா என்னலாம் இருக்குங்க இது அமையாது. என்னடா நம்ம வாழ்க்கையில லவ்வே வரலையே இப்படியே போதே நினைச்சாதான் கரெக்டா ஒரு ஜீவியம் படத்துல வர ஹீரோயின் மாதிரி பழிச்சு அமைஞ்சிருக்கு. ஜிவிஎம் ஹீரோயின் பெங்களூர்ல பொண்ணு அந்த பொண்ணு ஓகே ஆயிடுச்சுன்னா ஓகே அடிவாளா ஒயிட் ஃபீல்டு போயிருவோம். வாடகை கம்மியா இருக்கு அங்க போயிடலாம். எல்லா கடைக்கும் கிடைக்கும், எல்லா சரக்குமே கிடைக்கும். பேசுனேன் குடும்பம் சரியில்லடா. குடும்பம் சரியில்லைன்னா நீங்க நல்ல குடும்பம் எந்த குடும்பம் நீங்க அப்புறம் என்ன நல்ல குடும்பம் தான்டா. ஆனா அந்த பிள்ளைக்கு வேற குடும்பம் இருக்கான் பெங்களூர்ல. ஒரு பையன் கூட லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருக்கான். லவ் பண்றேன் அதனால நான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. பொண்ணு வீட்டுல கேட்கலையா? பொண்ணு கிட்ட பேசாம போட்டோ கொடுத்தாங்களா? எந்த பொண்ணு கிட்டடா கேட்டு போட்டோ கொடுக்குறாங்க? நீ பார்த்தது இன்ஸ்டாகிராம்ல போட்டது எல்லாரும் பார்க்கட்டும் போட்டுருக்கு. அதை நீ எடுத்து பார்த்து விட்டு அந்த பிள்ளை ஜட்ஜ் பண்ண என்ன அர்த்தம்? இவருதான் காமிச்சாரு. இவர் என்ன வெறிய கலப்ப கூடாது. இவனை முதல்ல தலையில என்ன வைக்க சொல்லி பாரு. தாடியை பாரு, டி-ஷர்ட்டை போட்டுக்கிட்டு முக்கா ட்ரவுசரை போட்டுக்கிட்டு எங்க போனாலும் அதோட தெரியும். அப்புறம் எப்படி இவனுக்கு பொண்ணு கிடைக்கும்? சும்மா வெந்துன்னு வந்துலாம் தாடி எடுறா. முதல்ல சேவ் பண்ணி மீசையை வச்சுக்கிட்டு தலையில எண்ணெய் வை, ஷர்ட் போட்டு பேண்ட் போடு. அப்பதான் டீசெண்டா இருக்கும், உனக்கு பொண்ணு கிடைக்கும். இல்லைன்னா கடைசி வரைக்கும் பொண்ணு கிடைக்காது. ட்ரவுசரோடயே போறேன், எங்க போனாலும் ட்ரவுசர். இவரு காலத்துல இருந்ததெல்லாம் கொண்டு பொண்ணு பண்ணா எப்படி பண்ண முடியும்? ஏற்கனவே அங்கிள் சொன்னால்தான் டி-ஷர்ட் போட்டு சுத்திக்கிட்டு இருக்கேன். இல்ல இவரோட சட்டையை போட்டு ட்ரிம் பண்ணா அப்புறம் முடிவு பண்ணிடுவாங்க என்ன அப்படியே. அப்பா உர்றா, நீ எது எங்களுக்கு தெரியாம எது லிவிங்ல எது லவ் இவன் லிவிங்கே என்கிட்ட தான் காசு வாங்கிக்கிறீங்க. இவன் எங்க இருந்து லிவ் இன்னுல இருக்குது. நீ வாடி கறி வாங்கிட்டு வந்திருக்க, எலும்பு எடுத்து போட்டு சூப் வச்சுதான் கிடைக்க எடுவட்டவன் பொண்ணு கல்யாணமே ஆக மாட்டேங்குது. எல்லாரும் பண்றாங்க. என்னோட கம்மியா சம்பளம் வாங்குறாங்க, கல்யாணம் பண்றான். என்னோட எல்லாம் கல்யாணம் பண்றாங்க. பாக்க என்னோட கல்யாணம் பண்றேன். என்னடா புலம்பிக்கிட்ட? இல்ல கல்யாணம் எல்லாம் பண்றாங்க, எனக்கு பொண்ணு அமைய மாட்டேங்குது. என்ன விஷயமா தான்டா அப்பா போன் பேசிக்கிருக்காரு. அப்படியா? ஆமாடா. சரி சரி நல்லா கேட்டுக்கங்க. நான் ஒரு விஷயம் ரொம்ப கண்டிஷனா சொல்லிடுறேன். இந்த 4 ஊர் கட்டாணிப்பட்டி, சின்ன கோளார்பட்டி, புதுக்குளத்துப்பட்டி, சின்னமன்னூர் பட்டி, இந்த 4 ஊர்ல இருந்து பொண்ணே வேணாங்க. இல்லங்க வேணாங்க, சரியில்லைங்க இந்த ஊர். ஆமா ஆமா வர பட்டிக்காரரா, அதனாலயா பஸ் இருக்காது அதனால. அதே மாதிரி ஆமாங்க கன்னிராசி, விருச்சிக ராசி, சிம்ம ராசி, மகர ராசி, மேசமா மேசத்துல ஆமா அந்த அஸ்வினி நட்சத்திரம் மட்டும் வேணாம். மத்ததெல்லாம் ஓகே. சேரலைன்னா பொருத்த வராதுல, அதுக்கு தான். வேலைக்கு போதா? வேலைக்கெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு சரிப்பட்டு வராதுங்க. ஏழைலாம் அதெல்லாம் சரி, வீட்டுக்கு வந்து வீட்டோட வேலைக்கு போறதெல்லாம் அவங்க வீட்டோட நிறுத்திக்கணும். நீ வேலைக்கு போயில அவ வேலைக்கு போனா அசிங்கமா பேச மாட்டாங்களா? நான் சென்னையில இருக்க போறேன், உங்க கூட வாழ போறேன். என்னங்க 2 பொம்பளை பிள்ளை இருக்க வீடையா? ஏதோ ஒரு கல்யாண காட்சின்னு போய் நின்னா இவனே எல்லாத்தையும் எடுத்து செய்யறதா? இவன் அப்படியே போயிருவாங்க. மச்சான் உள்ள குடும்பமா அவங்க, அப்பதான் நம்ம பக்கத்து வரும் புள்ள. மலையேறினாலும் மச்சான் வரணும்டா. வேணும் நம்ம கிடைக்கிறனா என்ன பண்றது? பொண்ணு கிடைக்கிறது கஷ்டமா இருக்கு. ஆமா இருப்பாங்க. மச்சான் இருக்கணும், 2 மச்சான் செய்வாங்க. மாமனாரு விஸ்கி தான் சாப்பிடுவாரா? ஐயா நமக்கு பிராண்ட் அடிக்கிற ஆளா புடிங்க, அப்பதான் நமக்கு சப்போர்ட்டா இருக்கும். என்ன மாதிரி என்ன நீங்க பாக்காதீங்க. பொண்ணு பார்க்க வேணாம், விட்டுருங்க. இதே உரிச்சருங்க. என்னப்பா பொண்ணு பார்க்க வேணாம், விட்டுருங்க. பொண்ணு வேணாமா? ஆமா கல்யாணம் பண்ணாம அப்படியே இருந்துறேன்றான். விவேகானந்தர் கட்ட மாதிரி இவனுக்கு கன்னியாகுமரி போட்டு இருந்தா கட்டுவான். பொண்ணு கடைசி வரைக்கும் இருப்பான்ல. வேணாம் பொண்ணு வேணாம், பொண்ணு வேணாம்ல. வேணாம் சரிங்க வேணாங்க. வேணாம் இப்படி பார்த்தா பொண்ணு கிடைக்காது. அதான் கிடைக்கல. என்னடா எல்லாரும் கல்யாணம் பண்றாங்க, நமக்கு கல்யாணம் ஆக மாட்டேங்குதுன்னு பார்த்தா இவர்தான் இந்த பாக்காதீங்க செய்யாதீங்க அப்படின்ட்டு ஒரு நல்ல முத்தாங்கிறத என்ன செய்வீங்க நீங்க? எடுத்து வியாபாரம் பார்க்க வேண்டியது. வியாபாரம் என்ன பாக்குறது? நல்ல பொண்ணு வேலைக்கா போயிரும்ல. நல்ல கல்யாணங்கள் வந்து இதுல எடுக்க ஆயிரங்காலத்து பயிர்றாது. அவசரப்படக்கூடாதா? வேணாமா? சரிடா கல்யாணம் வேணாங்கிறேன். அப்புறம் எதுக்கு அவனை போட்டு பண்ணீங்க? 2 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டா கல்யாணமே வேணாம். அப்பவே பொண்ணு மறுபடியும் வேணாங்கிறேன். மாத்தி மாத்தி பேச சரிப்பட்டு வராதா? விடுங்க, டென்ஷன் சொல்லிட்டேன். என்ன பாருங்க பார்க்க முடியாது. அது பார்க்க முடியாதுடா. இன்னிலாம் பார்க்க முடியாது. என்ன என்ன நீ என்ன பொண்ணு பையனுக்கு தான் பொண்ணு பாருங்கப்பா. வேணாம்ட்ட அவ்வளவுதான். வேணாம்னா வேணாம் தான். நோமின் சொன்னா அது வேற சொல்றது. நோமின் தான் சொல்லிருக்காரு அவரு. உனக்கு விருப்பப்பட்டா உங்க அக்கா கிட்ட கேட்டுக்க, இல்ல உங்க அண்ணன் கிட்ட கேட்டுக்க. பாக்க சொல்லு. உங்க அண்ணிய பாக்க சொல்லு. என்ன சும்மா ஒரு கோவத்துல பொண்ணு பாக்காதீங்கன்னா அப்படி பார்க்க மாட்டேன்னு போயிட்டு இருக்கீங்க. என்ன நான் 4 பேர்ட்ட சொல்லி வச்சிருந்தேன், அத போய் கேன்சல் பண்ணுங்க. கேன்சல் பண்ணியா? பொண்ணு பாருங்க மங்கரா. பொண்ணுமா. இன்றைய செய்திகள். 6 பேரை கல்யாணம் செய்து 7ஆவதாக இன்னொரு இளம் வாலிபரை கரப்பிடிக்க முயன்ற கல்யாண ராணி கைது செய்யப்பட்டார். இவன் 6 பேர் கல்யாணம் பண்ணாளா? 6 பேர்
பேரை வெவ்வேறு ஊர்களில் திருமணம் செய்த இந்த கல்யாண ராணி 7வதாக ஒரு நபரை திருமணம் செய்யும் பொழுது அவருக்கு வைக்கப்பட்ட பிளெக்ஸ் பேனரை வைத்து முதல் கணவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டுள்ளார். இவருக்காக வாதாட வந்த வக்கீல் இவருடைய 2வது கணவர் என்பது குறிப்பிடத்தக்கது. என்ன கர்மாந்திரம்டா இது? என்னது? 6 பேர் எப்படி கல்யாணம் பண்ணி? இவன் மூஞ்ச பத்தல 2 குழந்தை இருக்க மாதிரி இருக்கு. இவளை எப்படி நம்பி புது பொண்ணுன்னு 6 பேர் கல்யாணம் பண்ணாங்க? மலையூர் நாட்டாம பாட்டிற்கு முந்தைய நாள் சங்கீத் கிடைக்காம சுத்துறவங்களுக்கு தான் கல்யாணம் பண்ணிருக்காங்க. தொடர்ந்து 3வது 4வது மற்றும் 5வது கணவர்கள் சென்னையை நோக்கி விரைந்துள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. என்ன ஆடாது? இவளுக்கெல்லாம் கல்யாணம் ஆகுது, எனக்கு அந்த மாதிரி கல்யாணம் ஆக மாட்டேங்குது. எப்படி ஆகும்? எப்படி ஆகும்? 30 வயசுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படா கல்யாணம் பண்ணிடலாமான்னு கேட்டா கொஞ்ச நாள் ஆகும். கல்யாணம் இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு சொல்ல வேண்டியது. அப்புறம் 30 வயசுக்கு அப்புறம் பொம்பளன்னு கிடைச்சாலே போதும்னு கல்யாணம் பண்ணா இப்படித்தான் ஆகும். நீ 8வதா போயிருப்ப, இந்த சைடு வரல அந்த பிள்ளை. ஆமா ஆமா. இப்படி பேசனா எப்படி? அப்ப இப்படி பேசவா? அப்பா மாதிரி பேசுங்க. சும்மா என்னங்க காமெடி பண்ணிட்டு என்னங்க சும்மா சும்மா வந்து தலையில எண்ணெய் வைடா, எண்ணெய் வை, தாடி எடு, அப்பதான் உனக்கு பொண்ணு கிடைக்கும். கடவுளே, என்னது? என்ன தாடி என்ன சரியாயிருமா? உனக்கு கிடைச்சிருமா? எதிர்பார்ப்பு முடிச்சுக்கலாம்னு இருக்கோம்ப்பா. ராசி நட்சத்திரம் செட் ஆகல, வேற பாத்துக்கலாம். மாப்பிள்ளை வீடு ரொம்ப தூரமா இருக்கு, பக்கத்துலயே பாக்கலாம்னு நினைக்கிறோம். நல்ல பொண்ணு மேல படிக்கணும்ங்குது, வீட்டுக்கு போயிட்டு சொல்றான். மாப்பிள்ள நல்லா தான் இருக்காரு, கொஞ்சம் கலர் கம்மியா இருக்காரு. மாப்பிள்ள நல்லா தான் இருக்காரு, கொஞ்சம் அழகா இருந்தா நல்லா இருந்திருக்கும். அந்த மாப்பிள்ளையாங்க, அவராங்க. மாப்பிள்ள சம்பளம் கம்மியா இருக்கு, அதான் யோசிக்கிறான். மாப்பிள்ள மாப்பிள்ளை அவருக்கு தேவை. மாப்பிள்ள கொஞ்சம் மாப்பிள்ள கொஞ்சம் தேவையே வேணாம், தேவைனா வை. என்னடா அது? வை. அதை தூக்கி உள்ள வைடா. கீரை என்ன 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 பாப்பு பேசுது? கிடைக்காது. தலையில எண்ணெய் தேய்க்கிற வரைக்கும் உனக்கு பொண்ணு கிடைக்காது. அடப்பா. அப்படிதான். அம்மாக்கு சின்ன வயசுல தான் டைவர்ஸ் பண்ண சொல்லிருப்பேன். ரொம்ப டார்ச்சரா இருக்கு. கல்ல சாப்பிடுறியா? உரிச்சிட்டீங்க தெரியுமா? இல்ல அதையும் நாங்க தான் உரிச்சு தரணுமா? இந்த காலத்துல பொண்ணு கிடைக்கிறதுல ரொம்ப கஷ்டம். அதனால அழகு, இந்த அறிவு, பணம் எல்லாம் பாக்காது. பொண்ணை பார்த்தோன்னா கட்டிட்டு போயிரு. பொண்ணை பார்த்தா கட்டிட்டு போயிடணும். ஆமா, இப்ப இருக்கு. ஆனா அவ்வளவு டிமாண்டா இருக்கு பொண்ணு. அந்த பொண்ணு கட்டிவியா? நீ கட்டுவியா? இது யாரா கட்டுவா? நீ கட்ட மாட்டப்ப, அப்ப நாங்க மட்டும் கட்டணுமா? எவனே கட்டவே சொல்றாங்க. பொண்ணு அழகா பாருங்க, மனச பாருங்க. அழகா நான் போட்டோல ஆமா, பாக்குறேன். advice மட்டும் கொடுப்பாங்க. எவனுக்கு தெரியுது? ஏமே எப்படி இருப்பானோ குடும்பத்துக்கு தெரியாதா? எல்லாம் எப்படி இருக்கானே தெரியாது. என்ன ஏமாந்துட்டு இருக்காங்க கல்யாணம் பண்ணிட்டு. ஒரு மாசம் அனுப்புங்க, பழகி போச்சு. செருப்பு பிஞ்சிரும். எவன்டா அவன் கூட நிக்கிறவன்? டேய், அந்த பொண்ணு பிடிச்சிருக்கா இல்லையா? இல்ல என்ன நல்லா நல்லா இல்லையா? அந்த பொண்ணு தான் இருக்கு. சரி சரி ஓகே சொல்லுங்க. அடா பாவி, 5 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டியாடா? ஏன் அந்த பிள்ளை கல்யாணம் ஆயிருச்சுடா. என்ன எனக்கு கல்யாணம் வேணாம் சொல்லக்கூடாது சொன்னா அவன் நம்பிடுவாங்க. அதே மாதிரியே என்ன என்னடா என்ன ஒண்ணு எனக்கு புரியல. ஒண்ணு என்ன நடக்குது இந்த வீட்டுலனே தெரியல. என்ன நடக்குது? என்ன சும்மா அன்னைக்கு முதல்ல ஒரு பொண்ணை கல்யாணத்துக்கு கூட்டு போய் காமிச்சாரு. அந்த பொண்ணு தங்கச்சி முறை இருந்து கழட்டி விட்டாரு. அடுத்து ஒரு பொண்ணை பார்த்தாரு, பெங்களூர் குடும்பம் சூப்பர், அது இது அப்படி பொண்ணு அது அப்படி இது இப்படி சம்பாதிக்குது ஆசையை வளர்த்தாரு. அப்புறம் அது ஒரு குடும்பம் தனியா வச்சிருக்கு. அதையும் புள்ளக்காரியா கட்டிக்கிறியா நீனு? விசாரிக்காம வந்து என்கிட்ட சொல்லி அப்புறம் அடுத்து ஒரு பொண்ணை பார்த்தாரு, அங்க பார்த்தாரு, பொண்ணு இது வேணாம் அது வேணாம்னு சொல்லி விட்டுட்டு இருந்தாரு. கடைசியா ஒரு பொண்ணை பார்த்து வந்தாரு. சரி நல்லா இருக்குன்னு நானும் சொன்னேன். போயிட்டு வந்ததுல இருந்து ஆளே வெளியே வர மாட்டாரு. அந்த பொண்ணா மாட்டேங்கிட்டியா? ஆமா, அது மூலமாம்டா. இருந்துட்டு போதே. அது என்ன பிறகு ஆபரேஷன் பண்ணிக்கலாம், மருந்து மாத்திரை சாப்பிட்டுக்கலாம், இல்ல கீரை வாங்கி நட்சத்திரம்டா. நட்சத்திரமா அடிச்சு போடும்டா. கை நீளம் உங்களுக்கு பரவாயில்ல, நல்ல ஸ்ட்ராங்கான ஆளா இருக்கும்ல. அப்புறம் அந்த அடிச்சு போடும்டா, ஆளே அடிச்சு கொண்டு விட்டுரும்டா. ஆமாடா, என்ன சொல்ற? மூல நட்சத்திர ராசி பொல்லாத ராசிடா. ராசி நட்சத்திர சும்மா பேசிக்க. அதுக்கு இல்லடா, ஏத்து விட்டு கதிர் இருக்கான்ல, அவன் இப்படித்தான் சொல்ல கேட்காம போய் மூல நட்சத்திர பொண்ணை கட்டினேன். அப்பா தவறி போனாரா. ஏமா அவரு மஞ்சக்காம வந்துச்சு குடிச்சு தண்ணி இடத்துல கேட்காம திருப்பி தண்ணி அடிச்சு குடிகார செத்து போயிட்டா சும்மா வந்து என்ன வந்து என்னமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. மூல நட்சத்திர கட்டினா அவங்க அப்பா செத்து போயிருவாங்க, நான் விட மாட்டேன். அப்ப மூணு நட்சத்திரம் செத்து போயிருவாங்களா? ஆமாடா. ஐயோ பாத்தியாப்பா, நீ ஏன் மனசு கேட்காம கண்கலங்க. அதனாலதான்ப்பா இந்த விஷயத்த நான் மறைச்சிட்டேன். எங்களுக்கு இருக்கிறது ஒரே பிள்ளை, உனக்கு இருக்கிறது ஒரே அப்பா. ஒரே ஒரு ஊருக்குள்ளே ஒரே ஒரு அம்மா அப்பா, ஒத்த பிள்ளை பெத்தாங்களே அது யாரு உங்க அப்பா. உள்ள நல்லா இருக்கு, கட்டி வைங்க. நல்லா இருக்குப்பா, நல்லா இருக்கு, கட்டி வைங்க. இவரு போனா போய் சாப்பிட்டேன். என்னப்பா நல்ல விழுந்து போச்சு மண்டையில. அப்புறம்
அப்பனை பார்த்து என்னடா ஏன் முன்னாடியே இப்படி பேசுற? அப்ப பின்னாடி போய் அந்த பொண்ணை கட்டி வைங்க, போய் சொன்னா சேருங்க. அம்மா காமெடி. ஒழுங்கா தலையில எண்ணெய் தேய்க்க சொல்லு, ட்ரெஸ் ஒழுங்கா போட சொல்லு, தாடியை எடுறா, அப்பதான் உனக்கு பொண்ணு கிடைக்கும். என்னைய சாக சொல்லி இன்னைக்கு நாக்குல எலும்புல நீ ஏதாவது பேசாத சுதா. நீ எதையாவது பேசாதம்மா. டயலாக் இல்லைன்னா சும்மா போ அந்த பக்கம். கல்யாணம் பண்ண மாட்டாங்க, என்னையும் பண்ண விட மாட்டேங்கிறாங்க. லவ் பண்ணும்போது தம்பி வேணாப்பா வேண்டியது. பொண்ணு எனக்கு வேணும், பொண்ணு கட்டுறீங்களா என்னப்பா? அடே இன்னொரு பொண்ணு இருக்குடா, கல்யாணம் பண்றியாடா? கட்டுறேன், பொண்ணு எனக்கு போதும். பொண்ணு ஆனா அந்த பொண்ணு இன்னொரு பொண்ணை லவ் பண்ணுதான்டா. ஐயோ. ஆனா போக பார்த்தா இப்போ அந்த மாதிரிதான் பயங்கர பொண்ணு கிடைக்கிறதெல்லாம் பயங்கர இதாயிருச்சு. ஏன்னா நிறைய காரணம் இருக்கு. அதாவது இப்போ அந்த பையன் பொண்ணு எல்லாருக்குமே பிடிச்சி போனாலுமே ஒண்ணு வேலை பிரச்சனை, இல்ல ஏதாவது சொந்த வீடு இல்லைன்னு ஒரு பிரச்சனை வருது. எக்கச்சக்க பிரச்சனை. ஏதாவது எல்லாமே சரியானாலும் அந்த ஜாதகத்துல பொறுத்து வரல அப்படின்னு அதை பண்ணி பிரிச்சு விட்டுறாங்க. ஜாதகத்தை பார்த்து அப்படி ஆமா, பிரிச்சுறாங்க. அதாவது இது 5 பொண்ணுக்கு- பொருத்தம் தான் இருக்கு, 3 பொருத்தம் தான் இருக்குன்னு பிரிச்சு விட்டுறாங்க. பொண்ணுக்கு வந்து அண்ணன் இல்ல, பொண்ணு ஆமா. அது மாதிரி எதுவும் செய்ய மாட்டாங்க அப்படின்ட்டு அப்படி கழட்டி விட்டுருவாங்க. ஆமா, இது அதே மாதிரி என்னன்னா, பையன் வீட்லயும் ஒரே பையனா இருக்கணும்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. ஒரே பையன் இது இருக்கும், என்ன நாத்தனாருங்களா அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. எக்கச்சக்க பிரச்சனை இருக்கு. நானும் இதான் இது அப்படின்னு நினைச்சாதான் பார்க்கும்போது தான் தெரியுது எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு. போற பொண்ணுக்கு போக்குல பாருங்க, பொண்ணுக்கு அதான். பொண்ணுக்கு பொண்ணுக்கு பொண்ணு, பையனுக்கு பையன். போது பாங்க, கல்யாணம் கிடையாது யாருக்கும். நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்